சென்னை அண்ணா நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக புதிய செயலியுடன் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டத்தை சென்னை பெருநகர ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் செயல்படுத்த உள்ளது. செப்டம்பரில் பயன்பாட்டிற்கு வரும் இத்திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை பொது போக்குவரத்து இன்றி 14 லட்சம் தனிநபர் கார்கள், 76 லட்சம் தனிநபர் இருசக்கர வாகனம், 2 லட்சம் ஆட்டோக்கள் இயங்குவதாக ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது. இதை தவிர்த்து வாடகை ஆட்டோக்கள் மற்றும் கார்கள் என சென்னை சந்திக்கும் முக்கிய பிரச்சனையாக பார்க்கிங் வசதி உள்ளது. பிரதான சாலைகள் முதல் குடியிருப்பு பகுதிகள் வரை வாகனம் நிறுத்தத்திற்காக ஏற்படும் பிரச்சனைகள் ஏராளம். ஒரு வீட்டுக்கு 3 கார் 4 கார் வச்சுருக்காங்க. எல்லாரும் டிராஃபிக் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. போலீஸ் டெய்லி வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் எங்கேயாவது விட்டுட்டு போயிடுறாங்க. அண்ணா நகரில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ரெகுலராக அண்ணா நகருக்கு வந்து ஷாப்பிங்க்கு கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமாக வருவேன். இந்த பார்க்கிங் ப்ராப்ளம் இங்கே கொஞ்சம் வந்து ஜாஸ்தி தான். இந்த டிரைவர் இல்லாமல் இங்கே வர முடியாதுங்க. இங்கே அப்படி இருந்தால் கூட வந்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு நாட்லேஸே ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் போயிட்டு வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த இஷ்யூக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு நினைக்கிறேன். இது போன்ற பார்க்கிங் பிரச்சனைகளை தவிர்க்க சென்னை பெருநகர ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் சென்னை மாநகராட்சி மற்றும் போக்குவரத்து காவல்துறையுடன் இணைந்து அண்ணா நகரில் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டத்தை தொடங்க உள்ளது. இதன்படி சாலையில் நிறுத்தப்படும் அனைத்து வகை வாகனங்களுக்கும் முதல் 10 நிமிடங்களுக்கு கட்டணம் கிடையாது என்றும், அதற்கு மேல் 1 மணி நேரம் என்ற அடிப்படையில் சரக்கு வாகனத்திற்கு 60 ரூபாயும், கார்களுக்கு 40 ரூபாயும், இருசக்கர வாகனங்களுக்கு 20 ரூபாயும் வசூலிக்கப்பட உள்ளது. கட்டணம் செலுத்தாமல் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு 3 மணி நேரத்தில் பூட்டு போட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அண்ணா நகர் முழுவதும் 1200 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளது. ஒரு சில வாரங்களில் இதற்கான டெண்டர் விடப்பட உள்ள நிலையில் செப்டம்பர் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. பார்க்கிங் டிக்கெட் வந்து நீங்கள் மொபைல் ஆப்பை வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சைட்டில் வந்து QR கோட் வச்சுருப்போம், அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். இல்லைன்னா பார்க்கிங் வார்டன்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. எவ்ரி 500 மீட்டர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயும் அந்த POS மிஷினில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் புக் பண்ணியிருக்கீங்க, ஷாப்பிங் பண்ணுறீங்க, லேட் ஆகுது அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பே பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கடையிலேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம் ஆப்பில். இந்த மாதிரி வசதிகள் இருக்குது. இந்தியாவில் கண்காணிப்பு கேமராவுடன் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டத்தை தமிழ்நாடு அரசுதான் முதன்முறையாக செயல்படுத்த உள்ளதாகவும், இது வெற்றியடையும் பட்சத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் எனவும் கும்டா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வேலுவுடன் செய்தியாளர் விஷ்ணு தங்கவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.